Good morning students, welcome to your social class. Today we are going to see about weather and climate, geography, second lesson. Okay, so what is weather and what is climate? So there was a difference between weather and climate. சரியா? ஸோ கிளைமேட்னா என்ன, வெதர் என்ன அப்படின்றத பற்றி இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் தான் உங்களுக்கு இந்த லெசன்ஸில் இருக்கும். அண்ட் தென் சில இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்றத பற்றியும் பார்ப்போம். அதுமாரி ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் கிளைமேட், அந்த வெதரை அஃபெக்ட் பண்ணக்கூடிய கிளைமேட் என்ன, ஃபேக்டர்ஸ் என்ன, அதே மாதிரி கிளைமேட் அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். சரியா? First, what is weather? So weather is the day-to-day condition of the atmosphere at any place as regards sunshine, temperature, cloud cover, wind, fog condition, air pressure, humidity, precipitation and such other elements. It refers to short periods like a day, a week, a month or a little longer, and such as weather changes from time to time in a day and one period to other in an year. So weather அப்படின்னா சிம்ப்ளி இட் இஸ் டே பை டே சேஞ்சஸ். சரியா? இப்போ மார்னிங் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும், அது சன்லைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும். ஆஃப்டர்நூன் ஆக ரொம்ப வந்து ஹீட்டாக இருக்கும் இல்லையா? அதே டைமில் ஒரு வேளை ரெய்னி சீசனாக இருக்கும் போது எப்படி இருக்கும், நல்லா க்ளவுடியாக இருக்கும். அப்போ ஒரு டேயில் என்ன ஆகுது, இந்த மாதிரியான சேஞ்சஸ் அப்படின்றது நடக்குது. அப்போது வெதர், வாட் இஸ் வெதர் அப்படின்றது இட் இஸ் அ டே பை டே changes. சரியா? So in the morning the weather might be sunny with a clear sky in the place, and evening there might be clouds and rain. So similarly weather is cool in winter and hot in summer, and we often hear people saying today the climate is good or bad. நம்ம என்ன சொல்லுவோம், நார்மலாக பேசும்போது இன்னைக்கு கிளைமேட் நல்லா இருக்குல்ல அப்படின்ற மாதிரி பேசுவோம் இல்லையா? ஆனால் அப்படி நம்ம என்ன சொல்லக்கூடாது. இட் இஸ் இன்கரெக்ட் டு சே லைக் தட். ஸோ இன்ஸ்டெட் இட் ஹேஸ் டு பி செட் தட் வெதர் இஸ் குட் ஆர் பேட். அப்போ என்ன சொல்லணும், டுடே வெதர் வந்து நல்லா இருந்துச்சு, இல்லை அப்படின்னா டுடே வெதர் நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஸோ வி குட் அப்சர்வ் the television news reader saying weather report and not the climate report. ஸோ வெதர் ரிப்போர்ட்டுன்னு தான் சொல்லுவாங்க இல்லையா, climate reportனு சொல்ல மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் cricket match have been postponed due to bad weather சொல்லுவாங்களா? ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் known as weather. that is weather is a day by day change. Okay. And in the case of climate, so climate is generally defined as the average condition of the weather of a place or a region. So the average atmospheric conditions are determined by measuring weather elements for a long period of time, which is usually for 35 years. So the elements of weather and climate are the same. The climate does not change often like weather. ஸோ climate வந்து பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் டிஃபைன்டு த ஆவரேஜ் கண்டிஷன் ஆஃப் த வெதர் இன் அ பர்டிகுலர் ரீஜன். இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட 3 months பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு ரீஜன்லையும் என்ன ஆகும், ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ நம்மளோட தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ஏப்ரல்லேருந்து அந்த ஜூன் பிகினிங் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சம்மர் சீசன் ஃபுல்லாக என்ன இருக்கும், ஒரு குறிப்பிட்ட ஒரு 3 or 4 months கண்டினியூஸாக ஒரே மாதிரியான வெதர் இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷன் உருவாகும். தட் இஸ் கிளைமேட். இப்போ வின்டர் இருக்குது அப்படின்னா அது வந்து கிளைமேட். வின்டர் சீசன் அப்படின்னா அது வந்து ஒரு 3 months கிட்ட இருக்கும், அது வந்து அதாவது கிளைமேட் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் ரெய்னி சீசன். ஸோ அந்த மாதிரி ஃபார் அ லாங் பீரியட் ஆஃப் அ டைம் விச் இஸ் யூஸ்வலி ஃபார் 35 years. அது வந்து எப்படி மாறினா ஒரு 35 yearsக்கு அப்புறம் அதோட டிராஸ்டிக் சேஞ்ச் அப்படின்றது இருக்கும். அண்ட் த எலமெண்ட்ஸ் ஆஃப் வெதர் and climate are the same. The climate does not change often like weather. weather வந்து சேஞ்ச் ஆகுற மாதிரி, இப்போ டே பை டேயில் வந்து மார்னிங் ஒரு மாதிரி ஈவினிங் ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி என்ன ஆகாது, climate அப்படின்றது சடனாக மாறாது. சரியா? அதுக்கு தான் கிளைமேட்டுன்னு சொல்கிறோம். ஸோ வேர்டு climate அப்படின்றது ஏன்ஷியன் கிரீக் வேர்ட் கிளிமோ, தட் மீன்ஸ் இன்க்ளினேஷன். சரியா? இன்க்ளினேஷன் அப்படின்ற ஒரு வேர்டில் இருந்து தான் இந்த climate அப்படின்ற வேர்டை என்ன செஞ்சாங்க, எடுத்தாங்க. ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா வெதருக்கும் கிளைமேட்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட். வெதர் இஸ் அ டே பை டே சேஞ்ச், climate is a seasonal change.
ஸோ நெக்ஸ்ட் திங் கண்ட்ரோலிங் ஃபேக்டர்ஸ் ஆஃப் வெதர் அண்டு climate. ஸோ கண்ட்ரோலிங் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்களேன் ஒரு எக்ஸாம்பிளோட. ஸோ ஆங்கிள் ஆஃப் த sun's rays, the length of daytime, altitude, distribution of land and weather, water bodies, location and direction of mountain ranges, air pressure, wind and ocean currents are the major factors which affect the weather and climate of a region. அதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்தோட கிளைமேட்டையோ வெதரையோ மாற்றணும் அப்படின்னா இந்த எல்லாமே வந்து ஒரு மெயினான ரீசன்ஸாக இருக்கும் ஒரு விதங்களில். சரியா? இப்போ மவுண்டைன் ரீஜன் பார்த்திங்க அப்படின்னா கூலாக இருக்கும். காரணம் அந்த மவுண்டைன் ரீஜன் கூலாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அது வந்து நம்மளோட பிளைன் ரீஜன்லேருந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் உயரத்தில் இருக்குது இல்லையா? அப்போது அதுக்கு காரணம் என்ன? அந்த மவுண்டைன் கூலாக இருக்கிறதுக்கு அது அமைஞ்சிருக்கக்கூடிய அமைப்பு வந்து அந்த மாதிரி. சரியா? அப்போது இந்த வெதரையும் கிளைமேட்டையும் இந்த மாதிரியான ரீசன்ஸ்னால தான், இந்த மாதிரியான சில காரணங்கள்னால தான் என்ன செய்ய முடியும்? அஃபெக்ட் பண்ண முடியும். ஸோ த எர்த் இஸ் spherical in shape, so the sun rays fall unevenly on the earth surface. ஸோ நம்மளோட எர்த்து பார்த்திங்க அப்படின்னா it is a spherical in shape, அதாவது ஒரு உருண்டை வடிவம் அப்படின்றது சொல்லுவோம். இதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா சன்னோட ரேசஸ், அந்த சூரிய கதிர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி ஸ்ப்ரெட் ஆகாது. ஒரு இடத்துல ஜாஸ்தியாகவும் ஒரு இடத்துல வந்து ஸ்லைட் சேஞ்சஸ் மட்டும்தான் போகும். ஸோ த போலார் ரீஜன்ஸ் ரிசீவ் ஸ்லாண்டிங் சன் ரேசஸ். போலார் ரீஜன் சொல்லுவோம் இல்லையா, நார்த் போல் சவுத் போல்னு சொல்லக்கூடிய அந்த ரீஜனில் ஸ்லாண்டிங் பொசிஷனில் இருக்கக்கூடிய ரேஸ் தான் போகும். அதனால தான் அந்த இடங்கள் எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னா ஃபுல் ஆஃப் ஸ்னோஸாக இருக்குது. அண்டார்டிகா அதே மாதிரி ஆர்டிக் ரீஜன்லாம் பனியாக இருக்கிற காரணம் இதுதான். சரியா? அண்ட் ஹென்ஸ் தேர் இஸ் அ லிட்டில் ஆர் ஸ்னோ சன்லைட், தஸ் இட் இஸ் அன் எக்ஸ்ட்ரீம் கோல்டு வின்டர். ஸோ வெர்டிக்கல் சன்ரைஸ் இது வந்து ஸ்லாண்டிங்னால் வந்து கூலிங்காக இருக்குது. அண்ட் இந்த கேஸ் ஆஃப் வெர்டிக்கல் சன்ரைஸ்னால், அதாவது டைரெக்டாக விழுகும் இல்லையா, அப்படின்றதுனால ஃபால் டைரக்ட்லி ஆன் த ரீஜன்ஸ் அரவுண்ட் த ஈக்குவேட்டர். ஸோ இது சன்னோட வெர்டிக்கல் ரேஸ் எங்கே இருக்கும்? ஈக்குவேட்டர் லைனில் ஃபுல்லாக விழுகும். ஸோ அதனால் அந்த ரீஜன் எல்லாமே எப்படிப்பட்டதாக இருக்கும்? ஹாட் ரீஜனாக இருக்கும். சரியா? அப்போது ஒரு குறிப்பிட்ட பிளேஸ் வந்து அந்த சன்னோட ரீசன் சொன்னோம் இல்லையா, அதுக்காண்டி அதை சொல்கிறாங்க. ஹென்ஸ் த climate is very hot and almost no winter. So the difference in temperature makes the air and water move in currents. So warm air rises and creates more space for air beneath while cool air settles down. அப்போ இதுதான் வந்து அந்த ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸ் பார்க்கக்கூடியது. ப்ரெசிபிடேஷன் இல்லையா? ஸோ ப்ரெசிபிடேஷன் ப்ராசஸ் படி நம்மளுக்கு இப்போது ஹீட்னால் க்ளவுட்ஸாக வந்து ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் கூல் ஏர்னால் என்ன ஆகும்? நம்மளுக்கு மறுபடியும் ரெயின்ஃபால் அப்படின்றது இருக்கும். அதுதான் ப்ரெசிபிடேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ உங்களுக்கு இதை பற்றி ஒரு லெசனே தனியாகவே இருக்குது. ஹைட்ரலாஜிக்கல் சைக்கிள் அல்லது வாட்டர் சைக்கிள்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்குது, அது இப்போ பார்ப்போம். ஓகே. எலமெண்ட்ஸ் ஆஃப் வெதர் அண்ட் கிளைமேட். ஸோ இதை ஒன்று கொடுத்துருக்காங்க, என்னென்னு பாருங்கள். டெம்பரேச்சர், ரெயின்ஃபால், ப்ரெஷர், ஹியூமிடிட்டி அண்ட் விண்ட் ஆர் த மேஜர் எலமெண்ட்ஸ் ஆஃப் வெதர் அண்ட் கிளைமேட். ஸோ இதெல்லாம் தான் வந்து மேஜர் எலமெண்ட்ஸ் ஆஃப் வெதர் அண்ட் கிளைமேட். அண்ட் தென் ஃபர்ஸ்ட் திங் இந்த டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சர் இஸ் ஒன் ஆஃப் த கீ எலமெண்ட் ஆஃப் வெதர் அண்ட் கிளைமேட். ஸோ ஒரு வெதரோ அல்லது கிளைமேட்டோ எடுத்துக்கிறோம் அப்படின்னா அங்கே என்ன செக் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஒரு குறிப்பிட்ட பிளேஸோட டெம்பரேச்சர் எப்படி இருக்குது அப்படின்றத செக் பண்ணுவாங்க இல்லையா? அப்போது ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும் அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அதெல்லாம் ஒவ்வொன்றுமே மெஷர் பண்ணக்கூடியது என்னது? ஃபஸ்ட்டு நம்ம இதில் டெம்பரேச்சர் பார்ப்போம். ஸோ த எர்த் அண்ட் இட்ஸ் அட்மாஸ்பியர் கெட் ஹீட்டட் ஃப்ரம் த சன் த்ரூ இன்சோலேஷன். த டிகிரி ஆஃப் ஹெட் present in the air termed as temperature. Apart from sun rays, the heat is air also depends the atmospheric mass to a small extent. அப்போது அந்த சூரியனோட அமைப்பிலேருந்து அது எந்த அளவுக்கு இருக்கும், அதோட அந்த சன் ரேசஸ்லேருந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து சேஃப்கார்டாக இருக்கும் அப்படின்றத பொறுத்து தான் என்ன ஆகும், இந்த டெம்பரேச்சர் அப்படின்றது வேரி ஆகும். சரியா? So temperature varies with time due to changes in the level of radiation which reach the earth surface. So this due to motion of the earth and inclination of the earth axis. So இதுக்கு நடக்கிற காரணம் என்ன? எர்த்தோட மூமெண்ட் தான். ஸோ the temperature influences the level of humidity. ஹியூமிடிட்டின்றது அந்த காற்றுல கலந்துக்கக்கூடிய ஈரப்பதம். and the process of evaporation. எவாபரேஷன் அப்படின்றது என்னது? அந்த தண்ணி வந்து நீராவியாக
போகக்கூடியது. அண்ட் கண்டென்சேஷன் அப்படின்றது க்ளவுடாக ஃபார்ம் ஆகுறது. ப்ரெசிபிடேஷன்றது திரும்ப நம்மளுக்கு ரெயின்ஃபாலாக கிடைக்கிறது. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து பிகாஸ் ஆஃப் த டெம்பரேச்சர்னால தான். அந்த ஹீட் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்றதை பொறுத்து தான் இந்த சேஞ்சஸ் அப்படின்றது நடக்கும். ஸோ ஹீட் எனர்ஜி ஃப்ரம் சோலார் ரேடியேஷன் இஸ் ரிசீவ்டு பை த எர்த் த்ரூ 3 mechanisms. That is, they are the radiation, conduction and convection. So the earth atmosphere is headed more by terrestrial radiation than insolation. Terrestrial radiation than insolation. So இந்த ப்ராசஸ் மூலமாக என்ன ஆகுது, இந்த ஒர்க்ஸ் அப்படின்றது நடக்குது. சரியா? நெக்ஸ்ட் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டெம்பரேச்சர். ஸோ இந்த டெம்பரேச்சரை என்னென்ன காரணங்கள் வந்து அஃபெக்ட் பண்ணுது, எதனால் வந்து இந்த டெம்பரேச்சர் வேரியேஷன் அப்படின்றது இடங்களுக்கு இடம் வந்து மாறுது. ஸோ latitude, altitude, nature of land, ocean currents, prevailing wind, slope, shelter and distance from the sea, natural vegetation and soil are the major factors which affect the distribution of temperature. ஸோ டெம்பரேச்சர் டிஸ்ட்ரிபியூஷனை எல்லா இடத்துலையும் ஈவனாக இருக்கணும் இல்லையா? ஒரு இடத்துல சன்ரைஸ் படுது அப்படின்னா அப்போ எல்லா இடத்துலையும் எப்படி இருக்கணும், அந்த டெம்பரேச்சர் வந்துட்டு ஈவனாக இருக்கணும். ஆனால் என்ன ஆகும், ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகாது, மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ அது காரணம் தான், இந்த மாதிரியான ரீசன்ஸ் எல்லாமே ஒரு சில காரணங்களாக இருக்கும். Next in the measuring of temperature. So the temperature of a unit volume of air at a given time is measured in scales like Celsius, Fahrenheit and Kelvin. So meteorologist measures the temperature by the thermometer, Stevenson screen and minimum and maximum thermometer. The energy received by the earth through insolation is lost by outgoing radiation. So atmosphere is mainly heated by outgoing radiation from 2 to 4 pm. So the maximum temperature is recorded between 2 to 4 pm regularly and minimum temperature is recorded around 4 am before sunrise. அப்போது 4 மணிக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, அதே மாதிரி நார்மலாக ஒரு இடத்தோட ரேடியேஷனை வந்துட்டு 2 to 4 pmக்குள்ளே தான் என்ன செய்வாங்களா, மெஷர் பண்ணுவாங்களா. ஸோ இந்த டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறதுக்கான யூஸ் பண்ணக்கூடிய அந்த சொன்னேன் இல்லையா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, அதெல்லாம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. தட் இஸ் தெர்மோமீட்டர், ஸ்டீவன்சன் ஸ்க்ரீன் அண்ட் தென் அதர் மினிமம் அண்ட் மேக்ஸிமம் தெர்மோமீட்டர். சரியா? ஸோ இந்த டெம்பரேச்சரை பற்றின சயின்ஸுக்கு பேர் என்ன அப்படின்னா மெட்ரோலஜிஸ்ட். சரியா? ஓகே. Next in the mean temperature. So the average of maximum and minimum temperature within 24 hours is called mean daily temperature. So day by day வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இடங்கள்லையும் இந்த டெம்பரேச்சர் அப்படின்றது வேரியஸ் ஆகிட்டே இருக்கும் இல்லையா? அதாவது யூனிக்காக வந்து ஒரே மாதிரி இருக்காது. இப்போ மதுரையில் ஒரு மாதிரி, திருச்சியில் ஒரு மாதிரி இருக்கும், சென்னையில் ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் அதே தான் மறுநாளும் இருக்குமா, இல்லை அதுக்கு முதல் நாள் அப்படி தான் இருந்துச்சா அப்படின்னா அப்படி கிடையாது. அது வந்து என்ன இருக்கும், மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த டிஃப்ரென்ஸுக்கு அந்த கால்குலேட் பண்ணுற மெத்தட் தான் மீன் டெய்லி டெம்பரேச்சர். diurnal range of temperature is the difference between maximum and minimum temperature of a day. ஸோ அதாவது மினிமம் எவ்வளோ இருந்துச்சு, மேக்ஸிமம் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்ற அந்த ரேஷியோவை கண்டுபிடிச்சு சொல்லக்கூடிய மெஷர்மெண்ட்டுக்கு பேர் தான் diurnal range of temperature and annual range of temperature. ஸோ இப்போ ஹோல் இயர் வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட பிளேஸில் எவ்வளோ டெம்பரேச்சர் இருந்துச்சா, அப்போ அந்த த்ரூ அவுட் த இயர் ஹீட் ஜாஸ்தி இருந்துச்சா இல்லை கம்மியான டெம்பரேச்சர் இருந்துச்சா அப்படின்றத மெஷர் பண்ணுவாங்க. ஸோ பிட்வீன் த ஹையஸ்ட் அண்ட் த லோவஸ்ட் மீன் மந்த்லி டெம்பரேச்சர் ஆஃப் அ இயர் and the distribution of temperature is zoned by the means of isotherms. So isotherms are imaginary lines which connect to the same temperature of different places. இப்போ கிராஃப் போடுவோம் இல்லையா, கிராஃபில் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு இயரில் வந்து ஏற்றம் இருக்கா இல்லை இறக்கம் இருக்கா அப்படின்ற மாதிரி கிராஃப் போடுவாங்களே, அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஒரு குறிப்பிட்ட சென்னை எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அந்த சென்னையில் இருந்த அந்த டெம்பரேச்சரோட ரேஞ்சஸ் ஒரு கிராஃப் மாதிரி வந்து ஃபார்ம் பண்ணி அதை வந்து என்ன செஞ்சுப்பாங்க, ஒரு இமேஜினரி லைன் மாதிரி கனெக்ட் பண்ணி சேம் டெம்பரேச்சர்லாம் இங்கே கனெக்ட் பண்ணுவாங்களாம். இப்போ 20 டிகிரி இருக்குது அப்படின்னா 20 டிகிரி எப்போல்லாம் இருந்துச்சுன்றதை கனெக்ட் பண்ணுவாங்க. 30 இருந்துச்சு அப்படின்னா 30 எப்போல்லாம் இருந்துச்சுன்றதை கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மெத்தடாலஜி. ஓகே. தென் ஹீட் ஜோன்ஸ் ஆஃப் த எர்த். த ஃபேக்ட் தட் த எர்த் இஸ் ஸ்பெரிக்கல் இன் ஷேப் ரிசல்ட்ஸ் இன் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த எர்த். அதாவது எர்த்தோட ஷேப் வந்து ஸ்பெரிக்கல் இல்லையா, ஆனால் இதோட டிஃப்ரெண்ட் பார்ட்ஸும் வேறு மாதிரி இருக்கும். அதாவது அது ஸோ த எர்த் கெட்டிங் ஹீட்டட் டிஃப்ரெண்ட்லி. அதாவது அதுதான் சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு இடங்கள்லையும் ஒவ்வொரு மாதிரி ஹீட் இருக்கும், இல்லைனா கூலிங்காக இருக்கும், அந்த மாதிரி வந்து மாறுபடும். ஸோ பேஸ்ட் ஆன் த ஹீட் ரிசீவ்டு ஃப்ரம் த சன். ஸோ இதுக்கு காரணம் அது சன்கிட்டேருந்து எவ்வளோ ஹீட்டை ரிசீவ் பண்ணுது அப்படின்றத பேஸ் பண்ணி. ஸோ எர்த் இஸ் டிவைடட் இன்டு 3 ஹீட் ஜோன்ஸ். தட் இஸ் தே ஆர் டாரிட் ஜோன் and then temperate zone and then
ஃப்ரிஜிட் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 ஜோன்ஸாக இது என்ன செய்கிறாங்க, பிரிக்கிறாங்க. அதாவது வெப்பமண்டலம், மித வெப்பமண்டலம், குளிர் மண்டலம்ன்ற மாதிரி பிரிப்பாங்க. ரைட்டா? ஸோ இந்த டேரிட் ஜோன்றதை பார்ப்போம். ஸோ இட் இஸ் அ ரீஜன் பிட்வீன் த ட்ராபிக் ஆஃப் கேன்சர் அண்ட் த ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான். ஸோ நடுவில் வரக்கூடிய ரீஜன் என்னது, இந்த ஈக்குவேட்டர். ஸோ ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகானுக்கும் ட்ராபிக் ஆஃப் கேன்சருக்கும் மிடில் இருக்கக்கூடிய பார்ட்டுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா இந்த டேரிட் ஜோன். ஸோ திஸ் ரீஜன் receives the direct sunrays, get the maximum heat from the sun, and this zone is known as the torrid or the tropical zone. ஸோ இது வந்து வெப்பமண்டலம். சரியா? அடுத்தது டெம்பரேட் ஜோன். ஸோ திஸ் லைஸ் பிட்வீன் த ட்ராபிக் ஆஃப் கேன்சர் அண்ட் த ஆர்டிக் சர்க்கிள். ஆர்டிக் சர்க்கிள்னு சொல்லிட்டு ஒரு லைன் இருக்கும். ஸோ அதுக்கும் ட்ராபிக் ஆஃப் கேன்சருக்கும் இது எங்கே, நார்த் சைடில். அண்ட் இது வந்து இட் இஸ் இன் த நார்தர்ன் ஹெமிஸ்பியர் அண்ட் பிட்வீன் த ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் அண்ட் த அண்டார்டிக் சர்க்கிள் கீழே. இது வந்து சதர்ன் சைடு. இட் இஸ் இன் த சதர்ன் ஹெமிஸ்பியர். ஸோ இந்த 2 ஜோன்ஸ்க்கும் பேர் என்ன அப்படின்னா தட் இஸ் அதாவது இது ரெண்டுமே receives the slanting sun and the angle of the sun rays goes on decreasing towards the poles. அதாவது அது அந்த போல் ரீஜனை போக என்ன ஆகிட்டே இருக்குமா, அந்த சன்ரைஸ் வந்து இடத்துக்கு இடம் வந்து மாறுபடுற மாதிரி குறைஞ்சிக்கிட்டே போகும். ஓகேயா? ஸோ இது வந்து டெம்பரேட் ஜோன். அப்போ இது வந்து மிதமான வெப்பம் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அதனால தான் இது மித வெப்பமண்டலம் சொல்லுவாங்க. தட் இஸ் டெம்பரேட் ஜோன். தென் ஃப்ரிஜிட் ஜோன் இது வந்து ஃபுல்லி என்ன சொல்கிறது, ஃபுல்லி கோல்டு. ஸோ த ஃப்ரிஜிட் ஜோன் லைஸ் பிட்வீன் த ஆர்டிக் சர்க்கிள் அண்ட் த நார்த் போல் அண்ட் பிட்வீன் அண்டார்டிக் சர்க்கிள் அண்ட் த சவுத் போல். ஸோ திஸ் ரீஜன் இஸ் ஆல்சோ known as polar region. So since it is receive extremely low temperature throughout the year, since this region is covered with the snow, அதாவது என்டையர் த்ரூஅவுட் த இயர் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபுல்லாகவே இப்படி கூலாக தான் இருக்குமா. அதனால தான் அந்த ரீஜன் எல்லாம் எப்படி இருக்கா, ஃபுல் ஆஃப் ஸ்னோவாக இருக்கிறதா சொல்கிறாங்க. அப்போது ஒரு இடம் வந்து ரொம்ப ஹீட்டாகவோ இல்லை அப்படின்னா கூலிங்காகவும் இருக்கிற காரணம் என்ன சொல்கிறாங்க, சன்னோட ரேஸ் தான். சன்னோட ரேஸ் வந்து எந்தளவுக்கு இருக்கோ அதை பொறுத்து தான் அது மாறுபடும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு டெம்பரேச்சருக்கு அப்புறம் இந்த ரெயின்ஃபால். ஸோ ரெயின் இஸ் அ லிக்யூட் வாட்டர் இன் த ஃபார்ம் ஆஃப் droplets that have condensed from atmospheric water vapor and then become heavy enough to fall under gravity. அதாவது வாட்டர் வேப்பர் என்ன ஆகும், க்ளவுடாக ஃபார்ம் ஆகும். அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால் அது வந்து கூலிங் ஏற்படும் போது அந்த வாட்டர் வந்து என்ன செய்ய முடியாது, மேலே ஸ்டாபிளாக நிற்க முடியாது. அதனால் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால் திரும்ப புவிக்கு வந்து அதாவது விழுகும் இல்லையா. So rain is a major component of a water cycle and is responsible for dissipating most of the fresh water on the earth. So rain water வந்து பார்த்திங்க அப்படின்னா எர்த்தில் இருக்கக்கூடிய நிறைய ஃப்ரெஷ் வாட்டருக்கு சோர்ஸே வந்து அதுதான். ஸோ இட் இஸ் த சோர்ஸ் ஆஃப் வாட்டர் ஃபார் ஆல் பர்பஸஸ். ஸோ there is a close relation between the temperature and the rainfall distribution. அப்போ ரெயின்ஃபால் டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் டெம்பரேச்சருக்கும் ரொம்பவே வந்து கனெக்ஷன் அப்படின்றது இருக்குது. ஸோ ஜென்ரலி ரெயின்ஃபால் இஸ் ஹை இன் த ஈக்வேட்டோரியல் ரீஜன் அண்ட் டிக்ரீசஸ் கிராஜுவலி டுவர்ட்ஸ் போல்ஸ். ஸோ இந்த ரெயின்ஃபால் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈக்வேட்டோரியல் ரீஜனில் ஹையாகவும் அண்ட் டிக்ரீசஸ் இந்த டுவர்ட்ஸ் த போலார் ரீஜனை கவர் பண்ணி போக என்ன ஆகுமா, குறைஞ்சிக்கிட்டே இருக்குமா. அண்ட் டிக்ரீசஸ் கிராஜுவலி டுவர்ட்ஸ் போல்ஸ். ஸோ ரெயின்ஃபால் இஸ் மெஷர்டு பை ரெயின் கேஜ். அது வந்து உண்மையில் வரலாம். ரெயின்ஃபால் வந்து எந்த அளவுக்கு மழைப்பொழிவு வந்து மெஷர் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அதை மெஷர் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பேர் வந்துட்டு ரெயின் கேஜ். ஓகே. கீழே வந்து ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த பிக்சர் தான் வந்து ரெயின் கேஜ் மெஷர் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட். அடுத்தது இந்த ஏர் ப்ரெஷர். ஸோ இந்த ஏர் ப்ரெஷரை மெஷர் பண்ணக்கூடிய இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இது. தட் இஸ் எனிரியாட் பேரோமீட்டர். The weight of air above a given area on the earth surface is called atmospheric pressure or air pressure. இப்போ காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நியூஸ்லலாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அதிகமான அந்த அழுத்தத்தின் காரணமாக தான் மழைப்பொழிவு இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அப்போது இது என்ன அப்படின்னா, நம்ம ஒரு அந்த எர்த்தோட சர்ஃபேஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த காற்றுல அந்த வாட்டர் கண்டென்ட்டு, அந்த வாட்டர் எவாப்ரேட் ஆகி எந்தளவுக்கு அதோட வெயிட் இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் இது மாறுபடும். ஸோ த ஏர் ப்ரெஷர் இஸ் மெஷர்டு பை பேரோமீட்டர். ஸோ இது மெஷர் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் பேரோமீட்டர். அண்ட் த ஸ்டாண்டர்ட் ஏர் ப்ரெஷர் அட் சீ லெவல் இஸ் 1013.25 MB. At the earth surface the pressure is 1.03 kg per square centimeter, and the variation in the standard atmospheric pressure is found both horizontally and vertically. Based on the level of pressure, it is categorized into low pressure and high pressure.
ஸோ இதை பொறுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது இதை கால்குலேட் பண்ணும்போது தான் low pressure, high pressure நம்மளால் மெஷர் பண்ண முடியுது. And low pressure area is an area in the atmosphere where the pressure is lower than surrounding area. அந்த ப்ரெஷர் எப்படி இருக்கும், அழுத்தம் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா lower pressure. And in the situation the wind from the surrounding blow towards the center of a low pressure, high pressure. High pressure is an area of atmosphere where the barometric pressure is higher than its surrounding areas. அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, அதாவது ஒவ்வொரு லோயர் ப்ரெஷர்னால் ஒரு மாதிரி இருக்கும், ஹையர் ப்ரெஷர்னால் ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அது மாறுது. அது சரௌண்டிங் இருக்கக்கூடிய அந்த வெயிட், அந்த ஏரோட வெயிட்டை வச்சு இதை மெஷர் பண்ணுவாங்க. அண்ட் இந்த கேஸ் ஆஃப் த விண்ட் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் ஹை ப்ரெஷர் ப்ளோஸ் டுவர்ட்ஸ் த சரௌண்டிங் லோ ப்ரெஷர் ஏரியாஸ். த லோ ப்ரெஷர் சிஸ்டம் இஸ் மார்க்டு அஸ் எல். ஸோ லோ ப்ரெஷர் சிஸ்டம் என்ன சொல்கிறாங்க, எல்லுன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆன் த வெதர் மேப் வேர் இஸ் த ஹை pressure system is marked as H. ஹை ப்ரெஷர்னால் H, லோ ப்ரெஷர்னால் லோ அப்படின்ற மாதிரி அதை மார்க் பண்ணிக்கிடுவாங்களாம். அண்ட் லோ ப்ரெஷர் சிஸ்டம் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் டிப்ரெஷன் அண்ட் சைக்ளோன்ஸ். அண்ட் ஹை ப்ரெஷர் இஸ் கால்ட் அஸ் ஆன்டி சைக்ளோன்ஸ். ஹை ப்ரெஷர் வந்து ஆன்டி சைக்ளோன்ஸ், லோ ப்ரெஷர் வந்துட்டு டிப்ரெஷன் ஆர் எல்ஸ் சைக்ளோன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணக்கூடியது. அண்ட் ஹை ப்ரெஷர் லீட் டு ஃபேர் அண்டு காம் weather. And isobar is used to show the distribution of air pressure. Isotherms அங்கே பார்த்தோம்ல, டெம்பரேச்சர் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் வந்து வேரியஸ் பண்ணி அந்த கிராஃப் மாதிரி போடக்கூடியது. இங்கே ஐசோபார் அப்படின்றது டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஏர் ப்ரெஷர். ஸோ இந்த மாதிரி ஒரு டேப்லெட் கிளம்பி உங்களுக்கு உங்கள் புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொன்றும் ஐசோபார்னா என்ன, ஐசோதம்னா அதே மாதிரி இருக்கக்கூடிய டேர்ம்ஸை பற்றி உங்களுக்கு அதில் கொடுத்துருப்பாங்க, அதில் பாருங்கள். சரியா? ஸோ இப்படி தான் என்ன செய்கிறாங்க, இப்போ ஏர் ப்ரெஷரில் மெஷர் பண்ணுறாங்க. லோயர் ப்ரெஷர்னால் என்ன, ஹை ப்ரெஷர்னால் என்ன அப்படின்றத பற்றி மெஷர் பண்ணுறாங்க. And humans are not sensitive to small variation in air pressure, but the small variation in pressure that do exist largely determine the wind and storm patterns on the earth. The distribution of atmospheric pressure is controlled by altitude, atmospheric pressure, air circulation, earth rotation, water vapor, atmospheric storms, etc. அப்போது இந்த ஸ்மால் வேரியேஷன்ஸ்லாம் அந்த ஏர் ப்ரெஷரில் இருக்கக்கூடிய என்ன செய்ய முடியாது, நம்மளால் வந்து அந்தளவுக்கு கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் ஒருவேளை அந்த ஏர் ப்ரெஷரில் சம் சேஞ்சஸ் வரும்போது அதோட எஃபெக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக எர்த்தில் இருக்கும். ஒன்று ரெயின்ஃபாலாக இருக்கும், அப்படின்னா டூ மச் ஆஃப் சன்லைட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறையா நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்குமே என்ன சொல்கிறாங்க, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அண்ட் கண்ட்ரோல் பை த ஆல்டிடியூட். ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ் எல்லாமே இதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறதா சொல்கிறாங்க. ஓகே. And measuring air pressure, meteorologists use barometer, Anirod barometer to measure the air pressure. இது வந்து யூஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது மெஷர் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட், தட் இஸ் பேரோமீட்டர். அண்ட் பேரோகிராம்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் ரெகார்டிங் கண்டினியூஸ் வேரியேஷன் இன் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். ஸோ கண்டினியூஸாக அது வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல எப்படிலாம் மாறிக்கிட்டே இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக இதை வந்து பேரோகிராம்ஸ் அப்படின்ற ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. ஓகேயா? நெக்ஸ்ட் திங் இந்த ஹியூமிடிட்டி அப்படின்னா காற்றில் கலந்துக்கக்கூடிய ஈரப்பதம். ஸோ ஹியூமிடிட்டி ரெஃபர்ஸ் டு த டிகிரி ஆஃப் வாட்டர் வேப்பர் ப்ரெசன்ட் இன் த அட்மாஸ்பியரிக் இன் த கேசியஸ் ஃபார்ம் இன் பர்டிகுலர் டைம் அண்டு பிளேஸ். அப்போ காற்றில் கலந்துக்கக்கூடிய ஈரப்பதம் தான் என்னது, இந்த ஹியூமிடிட்டி. ஸோ இட் ரேஞ்சஸ் ஃப்ரம் 0.0 to 5% by volume in atmosphere. And climatically it is an important constituent of the atmosphere and its quantity depends on the level of temperature. So the quantity எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா level of temperature பேஸ் பண்ணியிருக்கோம். So the level of humidity decreases towards poles from equator. So இந்த humidity level எப்படி இருக்குமா, polar region போக குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ ஹியூமிடிட்டி இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் டிஃப்ரெண்ட் வேஸ். ஸோ ஹியூமிடிட்டியை வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வகைகளில் வந்து அதை சொல்கிறாங்க. ஸோ இது specific humidity is the ratio of the water vapor content of the mixture to the total air content on a mass basis. So it is expressed in grams of vapor per kilogram of air. So per kilogram of air வந்து என்ன செய்கிறாங்க, அதில் கலந்துருக்கக்கூடிய வாட்டர் வேப்பர் எவ்வளோ இருக்குது அப்படின்றத மெஷர் பண்ணுறாங்க. இப்போ க்ளவுட்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் சொன்னேன், அதாவது பார்க்குறதுக்கு தான் நம்மளுக்கு எப்படி இருக்கும், அது வந்து கேஸியஸ் ஃபார்மெட்டில் இருக்கும். ஆனால் அதோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குமா, ரொம்ப ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன ஒரு மேகத்தோட எடை வந்து சில யானைகளோட வெயிட்டுக்கு ஈக்குவலாக இருக்குமா. சரியா? அப்போ அது என்ன இருக்குது, வாட்டர் வேப்பர் தான், அங்கே இருக்கக்கூடியது வாட்டர் தான், ஆனால் அது இருக்கக்கூடிய நிலைமை அப்படின்றது எப்படி இருக்குது, கேஸியஸ் கண்டென்ட்டில் இருக்குது. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் இல்லையா? ஓகே.
Next வந்து absolute humidity. Absolute humidity is the mass or weight of water vapor present per unit volume of air. It is expressed usually in grams per cubic meter of air. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கியூபிக் மீட்டர் ஒரு குறிப்பிட்ட ஒரு ரீஜனில் மட்டும் எவ்வளோ இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து என்ன அப்படின்னா அப்சல்யூட், அதாவது அக்யூரேட்டாக வந்து என்ன செய்வாங்களா அதை மெஷர் பண்ணுவாங்களா, தட் இஸ் அப்சல்யூட் ஹியூமிடிட்டி. அண்ட் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி அப்படின்னா இட் இஸ் த ரேஷியோ பிட்வீன் ஆக்சுவல் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வேப்பர் present in the air and the maximum amount of water vapor it can hold at a given temperature. இப்போ மேக்ஸிமம் லெவலில் எவ்வளோ இருக்குது, அதை ஆல்ரெடி ஹோல்டு பண்ணியிருக்கிறது எவ்வளோ இருக்குது, இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அதில் மெஷர் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா அதுதான் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. ரெண்டையும் என்ன பண்ணி பார்க்குறாங்க, ரிலேட் பண்ணி பார்க்குறாங்க. அதனால தான் அதுக்கு பேர் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. அண்ட் இட் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் அஸ் அ பர்சன்டேஜ். இதை வந்து எப்படி மெஷர் பண்ணுவாங்களாம், பர்சன்டேஜில் அதாவது எவ்வளோ பர்சன்ட் வந்து வேரியஸ் ஆகிருக்கு அப்படின்றத ரிலேட் பண்ணி பார்க்குறாங்க. அதனால தான் இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. ரைட்டா? ஓகே. ஜென்ரலி வார்ம் ஏர் ஹோல்ட்ஸ் மோர் வாட்டர் வேப்பர் தேன் கோல்டு ஏர்ஸ். வார்ம் ஏர் பார்த்திங்க அப்படின்னா கோல்டு ஏரை கம்பேர் பண்ணும்போது வாட்டர் வேப்பரை அதிகமாக அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ when relative humidity reaches 100%, the air gets saturated. So in this condition, the temperature is said to be at dew point. Further cooling will condense the water vapor into the clouds and rain. So relative humidity affects human health and comfortness. Very high and very low humidity are injurious to health. It is also affects the stability of different objects, buildings and electrical obligations. அதாவது இந்த வாட்டர் வேப்பருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ சக்தி அப்படின்றது இருக்கும். வாட்டர் வேப்பரை யூஸ் பண்ணி ஒரு என்ஜினை என்ன செஞ்சுருக்காங்க, ஒரு ட்ரெயினோட என்ஜினையே மூவ் பண்ணுற அளவு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ அதோட வேகம் அப்படின்றது எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். ரைட்டா? ஸோ அதனால் இந்த வேரியேஷன் டூ மச் ஆஃப் ஹையாக இருந்தாலும் டூ மச் ஆஃப் லோவாக இருந்தாலும் அது வந்து கண்டிப்பாக ஹியூமன் ஹெல்த்தை அஃபெக்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ரைட்டா? ஓகே. தென் மெஷர்மெண்ட் ஆஃப் ஹியூமிடிட்டி. ஸோ ஹைக்ரோமீட்டர் இஸ் யூஸ்டு டு மெஷர் த ஹியூமிடிட்டி. ஸோ இந்த ஹியூமிடிட்டியை மெஷர் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பேர் ஹைக்ரோமீட்டர். அண்ட் விச் கம்ப்ரைசஸ் வெட் அண்ட் ட்ரை பல்ப் பிளேட் சைடு பை சைடு இன் த ஸ்டெவின்ஷன் ஸ்க்ரீன். ஓகேயா? நெக்ஸ்ட் வந்து இந்த விண்டு. ஸோ த ஹரிசாண்டல் மூமெண்ட் ஆஃப் ஏர் இஸ் கால்டு விண்ட். எதை விண்டுன்னு சொல்லுவோம், ஹரிசாண்டல் மூமெண்ட் ஆஃப் த ஏர் இஸ் நோன் அஸ் விண்ட். ஸோ த வெர்டிக்கல் மூமெண்ட் ஆஃப் ஏர் இஸ் செட் அஸ் ஏர் கரண்ட். வெர்டிக்கல் மூமெண்ட்டில் இருக்குது அப்படின்றப்போ அதோட மூமெண்ட் வந்து வெர்டிக்கல் ரீஜனில் இருக்குன்னா அது வந்து ஏர் current. So the wind moves from high pressure to low pressure. Unlike other elements, wind is made up of series of gusts and eddies which can only be felt and not seen. So winds get their name from the direction from which they blow. That is, wind blows from northwest is called southwest wind. சவுத் இஸ் கால்டு சவுத் வெஸ்ட் விண்ட். அதோட டைரக்ஷனை பொறுத்து அந்த விண்டுக்கு என்ன செய்வாங்க, பேர் அப்படின்றத கொடுப்பாங்க. சரியா? அப்போது இந்த விண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த மேஜர் எலமெண்ட்டு. சரியா? எதுக்கு அப்படின்னா இந்த சீசன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுறதுல இந்த மான்சூன் சீசன் சொல்லுவோம் இல்லையா? அப்போ இந்தியாவை பொறுத்தளவுக்கு 2 மான்சூன் சீசன்ஸ். சரியா? ஒன்று வந்து சவுத் ஈஸ்ட் மான்சூன், இன்னொன்று நார்த் ஈஸ்ட் மான்சூன். ஸோ அதுக்கு வந்து இந்த விண்ட் அப்படின்றது மெயினான ரீசன். ஸோ ஒவ்வொரு இடங்கள்லையுமே இந்த மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு இதுவுமே வந்து மெயினான காரணம். The wind system are broadly categorized into 3 as follows: planetary winds, seasonal winds and local winds. இந்த wind system என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து planetary winds, இன்னொன்று seasonal winds, இன்னொன்று local wind. சரியா? Planetary winds are the ones which blow almost the same direction throughout the year. So they are called பெர்மனண்ட் ஆர் பிளானட்டரி விண்ட்ஸ். இது வந்து என்ன ஆகுமா, எப்போயுமே ரெகுலராக ஒரு குறிப்பிட்ட பிளேஸில் அதோட டைரெக்ஷன் மாறாமல் அப்படியே போய்கிட்டே இருக்குமா த்ரூ அவுட் தி இயர், அந்த இயர் ஃபுல்லாமே. சரியா? அதனால அது வந்து பெர்மனண்ட் அண்டு பிளானட்டரி விண்ட்ஸ்னு சொல்கிறாங்க. அண்டு ட்ரேடு விண்ட்ஸ், வெஸ்டர்லைஸ் அண்ட் போலார் ஈஸ்டரிஸ்
ஆர் த டைப்ஸ் ஆஃப் ப்ரிவைலிங் விண்ட். ஸோ இதுக்குள்ளே இது எல்லாமே சில சப் டிவிஷன்ஸ் இருக்கக்கூடிய விண்டோட பேர். அண்ட் சீசனல் விண்ட்ஸ் ஆர் those which change their direction according to season in a year. அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஒரு குறிப்பிட்ட பிளேஸில் டைரெக்ஷனை மட்டும் மாற்றி மாற்றி போய் இப்போ நம்மளோட இதில் வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன் நார்த் ஈஸ்ட் மான்சூன். இப்போ சவுத்துலேருந்து வெஸ்ட் டைரெக்ஷன், வெஸ்ட்லேருந்து நார்த்து டு மறுபடியும் சவுத்து, சாரி ஈஸ்ட் டைரெக்ஷனில் போய் மறுபடியும் சவுத்துக்கு வரும். அதனால தான் சவுத் வெஸ்ட் மான்சூன் நார்த் ஈஸ்ட் மான்சூன் நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ தே கால்டு த மான்சூன் விண்ட். தஸ் தீஸ் winds blow from the sea to land during summer and land to sea during winter. So local winds are the winds blow over a small area only during a particular time of a day or a short period of a year. So land and the sea breezes are examples of these winds. So land breeze, sea breeze னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இந்த சீசனல் விண்டு அப்படின்னு சொல்லக்கூடியது. ரைட்டா? ஓகே. நெக்ஸ்ட்டு த பியூஃபோர்ட் ஸ்கேல் இஸ் அ ஸ்கேல் ஃபார் மெஷரிங். இது வந்து இந்த விண்டோட ஸ்பீடை கால்குலேட் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்டோட பேர். அண்ட் இட் இஸ் பேஸ்ட் ஆன் அப்சர்வேஷன் ரேதர் தென் அக்யூரேட் மெஷர்மெண்ட். இட் இஸ் த மோஸ்ட் வைட்லி யூஸ்டு சிஸ்டம் டு மெஷர் விண்ட் ஸ்பீட் டுடே. ஸோ த ஸ்கேல் வாஸ் டெவலப்டு இன் 1805 பை ஃப்ரான்சிஸ் பியூரோஃபோர்ட். அதனால தான் அந்த அவரோட பேர்லேயே அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பேர் வச்சுருக்காங்க. ஹீ இஸ் அன் ஆஃபீஸர் ஆஃப் த ராயல் நேவி. நெக்ஸ்ட் இந்த மெஷரிங் விண்ட்ஸ் டைரெக்ஷன் அண்டு ஸ்பீடு. விண்டோட டைரெக்ஷன் எப்படி இருக்குன்றதை எப்படி மெஷர் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அதோட ஸ்பீடு எப்படி இருக்குது அப்படின்றத எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா, மெட்ராலஜிஸ்ட் மெஷர்ஸ் விண்ட் டைரெக்ஷன் யூஸிங் விண்ட் வேன் ஆர் வெதர் கிளாக். ஸோ இது ரெண்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி என்ன செய்கிறாங்க, அதை கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ விண்ட் ஸ்பீட் இஸ் மெஷர்டு பை anemometer. Wind rose is a diagram used to depict the direction and periods. So that is number of days of prevailing winds on map. ஸோ இது அதாவது ஒரு குறிப்பிட்ட விண்ட் எவ்வளோ தூரம் இருக்குது, ஸோ இதெல்லாம் மெஷர் பண்ணி தான் எப்போ மழை வரும் எல்லாமே வந்து என்ன செய்வாங்க, கண்டுபிடிச்சு நம்மளுக்கு அறிக்கை, அதாவது அந்த வெதர் ரிப்போர்ட் அப்படின்றத கொடுப்பாங்க. ஸோ மெட்ரோகிராஃப் ஆர் triple register is an instrument which records wind speed and direction, sun sign and precipitation. It is also provides graphic representation. ரைட்டா? ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் விண்டோட வேகம் எவ்வளோ இருக்குது, அதோட அழுத்தம் எவ்வளோ இருக்குது, இதெல்லாம் மெஷர் பண்ணி நம்மளுக்கு அதர் வெதர் கண்டிஷன்ஸை பற்றி நம்மளுக்கு ரிப்போர்ட்ஸ்ன்றதை கொடுப்பாங்க. சரியா? ஸோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட பிக்சர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அனிமோமீட்டர். ஸோ இதை வச்சு என்ன செய்கிறாங்க, அது மேலே உள்ள ஃபஸ்ட்டு லேயரில் இருக்கக்கூடியது என்ன செய்யும், அப்படியே வந்து சுற்றுறதை பொறுத்து ஸ்பீடை கண்டுபிடிப்பாங்க. இந்த ஒரு கப் மாதிரி 3 இதில் செட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதை வச்சு அதோட டைரெக்ஷனை செக் பண்ணுவாங்க. ஓகேயா? ரைட். ஸோ இதுதான்ப்பா உங்களுக்கு வெதர் அண்டு கிளைமேட். ஸோ வெதருக்கும் கிளைமேட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு, அதை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் பற்றி நம்ம இந்த லெசனில் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம இன்னொரு லெசன் பற்றி பார்க்கலாம்ப்பா. தேங்க்யூ.